Good morning students. I am Middle School Maths teacher. Today Wednesday. We are going to learn last class in to find the shortest route. Okay va? To find the shortest route la நம்ம short route யூஸ் பண்ணோம்னா travel timeல planning பண்றதுக்கு எப்படி இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So after we face with situation where we have to decide the shortest way of travel from a certain point A to another point B. So a route map helps us to choose the way suitable for our purpose or need. Let us see some example of how we select the shortest route. சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி நீங்கள் ஷார்ட்டஸ்ட் ரூட்டை வந்து சூஸ் பண்ணுவீங்க ஓகேவா. அதே மாதிரி இங்கே ஷார்ட்டஸ்ட் ரூட் என்ன இங்கே எக்ஸாம்ஸில் கொடுத்துருந்தாங்க. மதன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு என்ன பண்ணணும், எது வழியாக போயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து வயா வெள்ளி கோயில். நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி போயிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஈரோடு வழியா போயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்லயும் எது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து 131 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 167 கிலோமீட்டர். ஸோ இதுதான் என்னது ஷார்ட்டஸ்ட் ரோடு ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா. அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கிட்டு பி வயா பி நெக்ஸ்ட் வயா சி. ஸோ ஏடிங்கிறதா என்னது ஷார்ட்டஸ்ட் பிளேஸாக இருந்துச்சா. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 6.2. ஃபர்ஸ்ட் ஒன், மேக் எ மாடல் ஆஃப் எ fish using the given termino shapes. இப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்க டெர்மினோ ஷேப்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைப் எத்தனை டைம்ஸ் பண்ணியிருக்கணும், 3 டைம்ஸ் ஓகேவா. இப்போ எந்தெந்த டைம்ஸ் பாருங்க, திஸ் ஒன் பாருங்க. இது எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேப்பை மாற்றிக்கலாமா. ஸோ இந்த ஷேப்பில் ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட் வேறு எந்த ஷேப்பில் பண்ணலாம் பாருங்க, இந்த ஷேப்ல ஒன்று பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க 2 டைம்ஸ். இது எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க, 2 டைம்ஸ். இந்த டைம் இங்கே ஒரு டைம் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் வேற எங்க பண்ணலாம், இங்கே பண்ணுவோமா, இங்கே பண்ணுவோமா, இங்கே பண்ணுவோம். இங்கே கேப் இருக்கு பாருங்க அதே ஷேப்ல. ஸோ இது 2 டைம்ஸ் பண்ணிட்டோமா. இது 3 டைம்ஸ், இது 1, இது 2. இன்னொரு அனதர் டைம் இருக்கு, அது எங்க பண்ணலாம், இந்த டைம் இந்த ஷேப்ல நம்ம பார்க்கலாம். கிளியரா புரியுதா எல்லாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இந்த ஷேப் பாருங்க. இந்த ஷேப் என்னது 1 டைம். இந்த ஷேப் என்னது 1 டைம். இந்த ஷேப்பும் 1 டைம். ஸோ வந்துருச்சா இந்த ஷேப்பும். இப்போ கிளியர் பண்ணிட்டோமா. இந்த மாடலை யூஸ் பண்ணி இந்த டெர்மினோ இந்த ஷேப்ஸை என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாக்ஸஸில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த டெர்மினோ ஷேப்ஸ் வந்து 3 டைம்ஸ் ஷேப்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது 1 டைம், இது அனதர் டைம். ஸோ 2 டைம்ஸா. இன்னொரு டைம் என்ன இங்கே இருக்கா, 3 டைம்ஸா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த டெர்மினோ ஷேப்ஸ் எத்தனை டைம் யூஸ் பண்ணணும், 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெங்க பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இங்கே ஒரு கேப்ல ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஷேப் எத்தனை டைம், 1 டைம். ஸோ இந்த ஷேப்பை நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் இந்த ஷேப் எத்தனை, இதுவும் 1 டைம். ஸோ இந்த இதை என்ன பண்ணிட்டோம், நம்ம கரெக்டா மார்க் பண்ணியாச்சு. இப்போ புரியுதா. இப்போ இந்த ஒரு இதை யூஸ் பண்ணி இந்த ஷேப்ஸ் எல்லாம் இது ஃபுல்லா நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். நீங்களே என்ன பண்ணணும், இதே மாதிரி என்ன பண்ணணும், வரைஞ்சு இந்த கலரிங்ல நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. கம்ப்ளீட் த கிவன் ரெக்டாங்குலர் யூசிங் த கிவன் டெர்மினோ ஷேப்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி இங்க இந்த இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஷேப்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ளதை டெர்மினோ ஷேப்ஸை யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த ரெக்டாங்குலர் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த ஷேப்ஸ் டெர்மினோ எத்தனை 1 டைம்ஸ். ஆல்ரெடி 1 டைம் என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் ஷேப் எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்க ஒன்று பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இங்க பண்ணலாமா, இதே மாதிரி ஷேப்ல இருக்கா. ஸோ இந்த ஷேப் 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஷேப்பு இங்க ஒன்று பண்ணியாச்சு. கிளியரா எல்லாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இது 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் இங்கே பண்ணியாச்சு another டைம் இங்கே பண்ணிப்போமா கரெக்டாக அந்த எல்லோ கலர் நீங்கள் கிரையான்ஸ் வச்சிங்கன்னா எல்லோ கலரில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் இங்கே
க்ரையான் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன டைம் பார்ப்போம். இதுவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது 3 டைம்ஸ், 1 டைம்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் 1 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இது 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோமா? ஓகே, இதை யூஸ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் பாருங்க, இதை யூஸ் பண்ணலாமா? ஓகே, இதை பாருங்க 1 டைம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அதர் டைம், இங்கே ஒரு கேப் இருக்கா? இங்கேயும் பண்ணுவோமா? நம்ம பாருங்க, இது ஒரு டைம். ஓகேவா? 1 2 3, இது கிடையாது, 1 2 3. கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணாம இருக்கோம் பாருங்க. இது 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த இதுல 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் இருக்கு. இன்னொரு டைம்ஸ் இங்க பண்ணலாமா? இங்க 3 இருக்கு, இங்க 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இது பண்ணலாமா? பாருங்க, இப்படி பண்ணலாமா? ஓகே, இது 3 டைம்ஸ், இங்க 1, இங்க 2, இங்க 3. இது 1 டைம், இது 3 டைம்ஸ். இது 1 2 3. நெக்ஸ்ட் இது 2 டைம்ஸ், 1 2. இது 1 2. இப்போ கிளியர் பண்ணிட்டோமா? இந்த ரெக்டாங்குலரை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? நீங்க இந்தந்த கலர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்தந்த கலர்ஸ்ல நீங்க கிரையான்ஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. Shade the figure completely by using 5 Dermino shapes only once. என்ன பண்ண சொல்லிடுறாங்க, இந்த கலர்ஸை, இந்த ஷேப்ஸை, டெர்மினோ ஷேப்ஸை ஒன்லி 1 டைம் தான் என்ன பண்ணணும், நம்ம ஃபிகர்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கலர்ஸ்ல கரெக்டா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஷேடோ பண்ண போறோம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர்ஸை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துப்போமா? பாருங்க, கரெக்டா அந்த கலர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஷேடோ பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி இந்த இதையும் நீங்க ஷேடோ பண்ணி எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். நெக்ஸ்ட் இந்த இது முடிச்சிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க, இங்க பண்ணிப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா? ஓகேவா? இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா? ஓகே, பாருங்க, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயரை வந்து இந்த சைடு இப்போ இங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேற எதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த இது. இன்னும் எதை நம்ம இன்னும் முடிக்கல, இது ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் இது ஒன்று இருக்கு. ஸோ இதை இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த இதை இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபிகர்ஸை யூஸ் பண்ணி, டெர்மினோ ஷேப்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபிகர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளியரா? கரெக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஷேப் ப்ளூ, திஸ் ஒன். நெக்ஸ்ட் இந்த ஷேப் பிங்க் கலர், திஸ் ஒன். நெக்ஸ்ட் ப்ளூ கலர், திஸ் ஒன். yellow அண்ட் கிரீன். இப்போ என்ன பண்ணணும், நீங்க இந்த ஷேப்பை கரெக்டா நீங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. யூசிங் த கிவன் டெர்மினாஸ் வித் நம்பர்ஸ் ஆன் இட் கம்ப்ளீட் த 4x4 மேஜிக் ஸ்கொயர். இந்த ஷேப்ல உள்ளதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப மேஜிக் ஸ்கொயர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மேஜிக் ஸ்கொயர் வந்து எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத. இப்போ என்ன பண்ண போறோம், அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, பாருங்க, இப்ப 16 3 2 13. இப்ப இந்த ஒவ்வொரு ஸ்கொயரையும் 4x4 மேஜிக் ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணும்போது வேல்யூஸ் அப்ப எப்படி இருக்கணும், சம்மு வந்து ஈக்குவல் வேல்யூஸா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடை எடுத்துப்போமா? ஸோ 16, நெக்ஸ்ட் 3 2 13. நெக்ஸ்ட் எந்த மெத்தட் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் ஒன் இதை யூஸ் பண்ணுவோமா? 5 9 4ன்னு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆட் பண்ணும்போது வேல்யூ எப்படி இருக்கும், சேமா வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால நம்ம இப்படி எடுத்துப்போம், 5 9 4 6. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் எதை யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? 10 11 8 12. ஓகே, இப்படி பாருங்க, 10 11 12 8 12 இந்த மெத்தட்ல பண்ணியாச்சு. பாருங்க, இது ஸ்ட்ரெயிட் ஆன், இது ஒரு பிங்க் கலர், இது அனதர் ப்ளூ கலர். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன மெத்தட் பேலன்ஸ்ல இருக்கு, இது ஒன்று தானே பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ 15 14 1 7. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, சம் பண்ணுங்க. 16 plus 3 19, 19 plus 2 21, 21 plus 13 வேல்யூ என்ன, 35.
4. Next இங்கே ஆட் பண்ணி பாருங்க. 5 plus 10 15. 15 plus 11 26. 26 plus 8 34. Next 9 plus 6 na 15. 15 plus 7 value 22. 22 plus 12 34. Next one 19. 19 plus 14 na value 33. 33 plus 1 34. இப்போ மேஜிக் ஸ்கொயர் எல்லாமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா? ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 5th one. Find the shortest route to Vivekanandar Memorial Hall from the மண்டபம் யூசிங் த கிவன் மேப். இங்க வந்து விவேகானந்தா மெமோரியல் ஹாலுக்கும் மண்டபத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இங்க மண்டபம், இங்க குருசடாய் இஸ்லாண்ட், நெக்ஸ்ட் வந்து விவேகானந்தா மெமோரி ஹால். ஸோ இங்க என்ன இருக்கு, இந்த இதை பார்த்தோம்னா 7 plus 1.5 அப்படின்னா வேல்யூ என்ன 8.5. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. 6 plus 2னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரும், 8 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, எத்தனை கிலோமீட்டர்ஸ் வருது, 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம எதை தான் இப்போ யூஸ் பண்ணணும், நம்ம இங்கேருந்து மண்டபம் டு குருசடா இஸ்லாண்ட் விவேகானந்தா மெமோரி ஹால். இப்போ எப்படி நம்ம அதை எழுது, நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. மண்டபம் டு குருசடா இஸ்லாண்ட் விவேகானந்தர் மெமோரி ஹால். நீங்கள் இது மாதிரி ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ கிலோமீட்டர்ஸை மீட்டர்ஸாக மாற்றுவோமா, அதே மாதிரி எப்போதும் மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ கரெக்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னது, சேலஞ்சிங் ப்ராப்ளம். இப்போ சேலஞ்சிங் ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட் 6th one. Fill in 4 into 10 rectangular completely using all the 5 derminos twice. என்ன சொல்லிட்டாங்க, the 4 into 10 rectangular completelyல இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம டிரா பண்ண போறோம். டிரா பண்ணிட்டு அதை என்ன பண்ண போறோம், 5 டெர்மினல் ஷேப்ஸ் பார்த்தோம்ல, இந்த 5 டெர்மினல் ஷேப்ஸையும் ட்வைஸ் 2 times அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஓகே, டேக் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட். ஓகே, கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 6.2. ஃபர்ஸ்ட் ஒன் 4 into 10 என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கணுமா, எல்லாம் டிரா பண்ணிக்கோங்க. 4 into 10. 6th questions 1 2 3 4. கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஒன் 2 3 4. இங்க 4 into 10 தானே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம யூஸ் பண்ற டெர்மினோ ஷேப்ஸ் என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மெத்தட்ல ஒன்று யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்னது, இந்த ஷேப்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஷேப் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 ஷேப்ஸையும் ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இதில் இது மாதிரி இங்கே 1 time. நெக்ஸ்ட் திஸ் 1 2 3 4 வேற எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த இதை அடுத்தது எடுப்போமா, 1 2 3. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. ஓகே, நீங்கள் க்ரையான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக கலரிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வேற எந்த மெத்தடு, இதை யூஸ் பண்ணலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இது ஒன்று.
இந்த 3 இதுவும் கேப்பாக இருக்கா? இதை ஃபில் பண்ணிட்டோமா? பேலன்ஸ் என்ன இருக்குது கேப்பு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் திஸ் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர். இப்போ எல்லாமே ட்வைஸ்னா என்னது? 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பு 2 டைம்ஸு, நெக்ஸ்ட் இந்த ஷேப் 2 டைம்ஸ், நெக்ஸ்ட் இந்த ஷேப் 2 டைம்ஸ், நெக்ஸ்ட் திஸ் ஒன், நெக்ஸ்ட் திஸ் ஒன். இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? 2 டைம்ஸ் என்ன பண்ணியாச்சு? ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்க. 7th ஒன்று சேம் ப்ரொசீஜர் தான். Fill in 8 into 5 rectangular completely using all the 5 terminal twice. லாஸ்ட் சம்ல 4 into 10. ஆனால் திஸ் சம்ல 8 into 5. இதுவும் என்னது? இந்த 4 ஷேப்பையும் நம்ம ட்வைஸ் 2 டைம்ஸ் நம்ம வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? 7th ஒன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. 5 1 2 3 4 5 1 2 3 4 5. இங்கே 10 அதானே சொல்லியிருந்தாங்க. 8 into 5 சாரி, இங்கே 8 into 5, இங்கே 4 into 10. ஸோ 8 1 2 3 4 5 6 7 8. நீங்கள் இந்த மெத்தட் இல்லாமல் வேறு ப்ரொசீஜர்லையுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ட்வைஸ் டைம் 2 டைம்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இந்த ஷேப் எடுத்து போமா? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் எடுங்க. இந்த ஒன்று, நெக்ஸ்ட்டு திஸ் ஒன். வேறு பாசிபிள்ஸுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. இது ஒன்றா, நெக்ஸ்ட்டு 1 2 3 4 இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்படி ஒன்று பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு ஒன் இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இப்படி வேறு எப்படி பண்ணலாம் பாருங்கள். இது ஒன்று கேப் இருக்கா? வேறு என்ன கேப் ஃபில் பண்ணலாம்? இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. இப்போ எல்லாமே 2 டைம்ஸ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் 2 டைம்ஸ், இந்த ஷேப்பும் 2 டைம்ஸ் பண்ணியாச்சு, இந்த ஷேப்பும் 2 டைம்ஸு, நெக்ஸ்ட் வேறு இந்த ஷேப்பும் 2 டைம்ஸு, இந்த ஷேப்பும் 2 டைம்ஸ். இந்த பாசிபிள்ஸ் மட்டும்தான் கிடையாது, இன்னும் என்னது மோர் பாசிபிள்ஸ் வந்து இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. டேக் யுவர் நெக்ஸ்ட் பேஜ். 8th ஒன். அப்சர்வ் த பிக்சர்ஸ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங். இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் ஃப்ரம் A to D. இங்கே ஏலேருந்து டி வரைக்கும் உள்ள ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்ன பாசிபிள்ஸ் ரூட்ஸ் இருக்குது? ஓகேவா? ஃபைண்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரூட் 1. ஃபர்ஸ்ட் ரூட் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? AGD, அது ஒரு ரூட்டா? ஸோ AGD. நெக்ஸ்ட் ரூட் 2 பாருங்க. ரூட் 2 இப்போ ஏலேருந்து வேற என்ன ஸ்டார்ட் ஆகுது? ABD. ஸோ ABD. நெக்ஸ்ட் ரூட் 3 பாருங்க. ரூட் 3ல என்ன இருக்கு? ABCD. ஓகேவா? இது ஒரு ரூட் இருக்கா? ஸோ ABCD. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரூட் 4. ரூட் 4 எங்க பார்க்கலாம்? AGFED. இது ஒரு ரூட்டா? ஸோ AGFED. இப்போ எத்தனை ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு? 4 ரூட்ஸ். கிளியரா? ஓகே. செகண்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் E and C. இப்போ E and Cக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. இலேருந்து டி, டிலேருந்து சி வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம அதனுடைய டிஸ்டன்ஸு பிட்வீன் என்ன டிஸ்டன்ஸ் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்க. இப்போ இடினா எவ்வளோ? 120. இப்போ டிசினா 200. இப்போ ரெண்டும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 320 மீட்டர்ஸ். அப்போனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு? 320 மீட்டர்ஸ். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ் பிட்வீன் B and F வித் டிஸ்டன்ஸ்
மென்ஷன் த ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகேவா? இப்போ ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ரூட்ஸ். இங்கே கொடுத்துருக்க எல்லா பாசிபிள் ரூட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ரூட்ஸில் எந்த ரூட்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, தேர்ட் ஒன். ஃபஸ்ட்டு ரூட் 1 கால்குலேட் பண்ணுங்க. ரூட் 1 என்ன இது பாருங்க. ரூட் 1 எதுலேருந்து சொல்லியிருக்காங்க? பிக்கும் எஃப்க்கும். ஃபஸ்ட்டு பி பாருங்க. பி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பி ஏ ஜி எஃப். பிஏஜிஎஃப். ஏன்னா பிக்கும் எஃப்க்கு தானே. அப்படின்னா பிஏஜிஎஃப். இங்கே கால்குலேட் பண்ணுங்க. பிஏஜிஎஃப். இது அப்படியே சம் பண்ணுங்க. 250 + 100 + 150. இது ஆட் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 600 மீட்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரூட் 2 பாருங்க. நெக்ஸ்ட் பிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எதுலேருந்து பார்க்கலாம்? பி டி ஜி எஃப். அப்பனா பி டி ஜி எஃப். கரெக்டா? பிடிஜிஎஃப். இப்போ எவ்வளோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்ஸ் 100 + 200 + 150. சம் பண்ணனா 450 மீட்டர். நெக்ஸ்ட் ரூட் 3 பாருங்க. வேற என்ன ரூட் கொடுத்துருக்காங்க? பிடிஇஎஃப். இப்படி போலாமா? ஸோ பிடிஇஎஃப். இப்போ வேல்யூ என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 100 + 120 + 300. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 520 மீட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூட் என்ன இருக்குன்னு பாருங்க. பிசி டிஇஎஃப். அப்போனா பிசி டிஇஎஃப். இப்போ சம் பண்ணுங்க எல்லாத்தையும். 120 + 200 + 120 + 300. இப்போ எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. என்ன வேல்யூ கிடைக்கும்? 403456 ஸோ 740 மீட்டர்ஸ். இப்போ புரியுதா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டாக இருக்கு? பிடிஇஎஃப். ஸோ தேர்ஃபோர் பிடிஜிஎஃப் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட். இப்போ புரியுதா எல்லாத்துக்கும்? இப்போ எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு கிளியர் ஆயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிக்கும் எஃப்க்கும் உள்ள ரூட் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஏஜிஎஃப்ங்கிறது 600 மீட்டர். பிடிஇஎஃப் வந்து 450 மீட்டர். நெக்ஸ்ட் பிடிஜிஎஃப்ங்கிறது 520 மீட்டர். நெக்ஸ்ட் பிசிடிஇஎஃப்ங்கிறது 740 மீட்டர். ஸோ இருக்கிறதுல டிஸ்டன்ஸ்ல ரூட்லே எந்த ரூட் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டா இருக்கு? பிடிஜிஎஃப்ங்கிற ரூட் தான் எப்படி இருக்கு? ஷார்ட்டஸ்ட் ரூட்டா இருக்கு. ஸோ அப்பனா பிடிஜிஎஃப் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட். கிளியரா எல்லாத்துக்கும்? ஓகே, நம்ம இந்த சாப்டரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.